விஷ்ணு வந்து மணிகிட்ட கேட்குறாரு, மணி உன்னுடைய தாட்டில் யாரா டாப் 3 வருவாங்க, நீ எதனா யோசிச்சு வச்சிருப்பில்ல அப்படிங்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அர்ச்சனா, மாயா அண்டு தினேஷ் அண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி. ஏய் என்னடா இப்படி சொல்ற, எப்படி நீ கணிச்சு சொல்ற? அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு எபிசோட் தான் அர்ச்சனாவுக்கு வந்து நெகட்டிவாக போச்சு. அதர்வைஸ் எல்லாமே அவளுக்கு பாசிட்டிவாக தான்டா போயிருக்கு. ஒவ்வொரு வீக்கெண்டும் நான் பார்ப்பேன்ல, நான் எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணுவேன். இப்போ நல்ல பாசிட்டிவாக போயிருக்கு. மாயாவுக்கு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அர்ச்சனா இருக்காங்கன்னா மாயாவும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கணிச்சு சொல்கிறேன். தினேஷ்னா அவர் பாயிண்ட்லாம் சில இடங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தாரு, அது கூட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இது வச்சு நான் கணிச்சு சொல்கிறேனே தவிர்த்து அவ்வளோதான். என்னுடைய டாப் 3 இது அப்படிங்கிற மாதிரி மணி சொல்கிறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக மணி டாப் 2க்கு போயிட்டு இருக்காருங்கிறது மணிக்கு தெரியவே இல்லை. ஆனால் டாப் 2க்கு போனாலும் பரிசு இல்லைல்ல, அது என்னன்னு பார்ப்போம். அர்ச்சனா மாயாவா, இல்லை அர்ச்சனா மணியா, இல்லை அர்ச்சனா விசித்ராவா? பயங்கரமான ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. கடைசி வரையும் விஷ்ணு அந்த லிஸ்ட்லேயே இல்லையா? அடடா.